ராமநாதபுரத்தை சேர்ந்த 30 வயதான ஜோதீஸ்வரி MBBS MS படித்த திறமையான மருத்துவர். இவங்க பாத்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு மருத்துவமனையில டாக்டரா பணியாற்றி வந்திருக்காங்க. கோடம்பாக்கத்தில் தாயுடன் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு நவம்பர்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த மென்பொருள் இன்ஜினியர் யோதீஸ்வரனை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. திருமணத்திற்கு பின் பாத்தீங்கன்னா 3 மாதங்களே கணவன் மனைவி ஒன்றாகவும் வாழ்ந்து வந்த நிலையில இவர்களுக்குள் இடையே ஏற்பட்ட தகராறால் யோதீஸ்வரன் சொந்த ஊருக்கே சென்று அங்கிருந்து வேலையும் பார்த்து வந்திருக்காரு. சுதந்திர தின விடுமுறை காரணமாக பாத்தீங்கன்னா ஜோதீஸ்வரி பெருங்களத்தூர் ஸ்ரீராம் கேட்டில் வசிக்கும் அக்கா முத்துலட்சுமி வீட்டுக்கு சென்றிருக்காங்க. மாலையில் கிளம்புவதாக சொல்லிட்டு கீழே செல்லாமல் 12வது மாடிக்கு சென்று மொட்டை மாடியில் தனது செருப்பு கைப்பையை கழற்றி வைத்து அங்கிருந்து குதித்தும் இருக்காங்க. தலையில் படுகாயம் அடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க. பீர்க்கன்காரன் போலீசார் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. திருமணம் ஆன 10 மாதங்களே ஆனதால பாத்தீங்கன்னா வழக்கு தாம்பரம் RTO விசாரணைக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில யோதீஸ்வரி எழுதிய உருக்கமான தற்கொலை கடிதம் போலீசாருக்கு கிடைத்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கணவர் யோதீஸ்வரன் மனைவிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் கஞ்சா உள்ளிட்ட தீய பழக்கங்களில் ஈடுபட்டதோடு டேட்டிங் செயலி வழியாக 30க்கும் மேற்பட்ட பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் எனவும் அந்த கடிதத்துல கூறப்பட்டிருந்திருக்காங்க. கணவனின் லேப்டாப்பை பார்த்த போது உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததால் மனம் முடிந்ததாகவும் இதுவே தற்கொலைக்கு காரணம் எனவும் அந்த கடிதத்துல பதிவாகியிருந்திருக்கு. இந்த சோக சம்பவம் மருத்துவர்கள் வட்டாரத்திலும் ராமநாதபுரம் மக்களிடமும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.